திருச்சி வந்தல்லே திரிக்க விட்டான் முன்னல்லே திருத்தி வைக்கான் முன்னல்லே திட்டம் முன்னல்லே. பற்ற வச்சிங்கன்னா ஒரு ஷவரு, அப்புறம் ஒரு கிராக்லிங்கு, அதுக்கடுத்து இந்த முட்டை அப்படியே ஊதி வெளியே வரும். புதுசாக ட்ரை பண்ணி இந்த தார் ஹேமர் இருக்குது. பற்ற வச்சிங்கன்னா அப்படியே இது வந்து ஷவர் வித் கிராக்லிங் கூட இருக்கும். ஃபங்க்ஷன் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா 5000 ரூபாய் ஃபேமிலி பேக்கு, எனக்கு தலை தீபாவளி பேக் கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு என்ன மாதிரி வெடி எதுவுமே தேவை, மேக்ஸிமம் நைட் வெடி தான். ஸோ அதில் யூனிக்காக என்ன இருக்கும், ஏன்னா போடுறப்போ அவங்க சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும், புதுசாகவும் இருக்கணும். 3000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய், இந்த 3 பேக் இருக்குது. 3000 ரூபாய் ஃபேமிலி பேக்கு, 5000 தலை தீபாவளி பேக்கு, 10000 ரூபாய் எலக்ட் ஃபேமிலி பேக். கம்மியாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிவகாசிக்கு வாங்க, உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கிங்க. வர முடியாதவங்க வெப்சைட் இருக்குது. 50 ரூபாய் கைட்டு போய் அந்த கலர் ரெட் கலர்ல ரெட் ஜோன் பேர், அது ரெட் கலர்ல அந்த மேல வெடிக்கிற ரெட் கலர் கீழே ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது ரேட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வரும். ஒரு பட்ஜெட் ரீதியாக இருக்கணும், 3000 எல்லாமே கவர் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொன்னாலும் அதுவும் இருக்கு. எனக்கு ரேட் இல்லை கொஞ்சம் இதில் எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் பக்காவாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்னா அதுவும் இருக்கு. 2 விதமாகவும் வச்சிருக்கணும். சின்ன பசங்களுக்கு ஃபுல்லாமே நாவல்ட்டி ஐட்டம். இந்த ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக இருக்கும், சின்ன பசங்களுக்காண்டி கொண்டு வந்ததுதான். தீபாவளி அப்போ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நிம்மதியாக கை சாப்பிடணும்னா இது வந்து கைப்படால் எதுவுமே ஆகாது அந்த மாதிரி. இது என்ன பிரைஸ்? இது உங்களுக்கு 150 ரூபா இருக்கும். இது வாட்டர் குயின், இது கை வச்சாலும் எதுவுமே ஆகாது, சேஃப்டி தான், பக்கா சேஃப்டி தான். தீபாவளி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்? சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வருவாங்க, பலகாரம் நிறையா பண்ணி வந்து சரியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் தீபாவளினாலே நிறைய பேருக்கு ஒரு ஊர் ஞாபகம் வரும். அது என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி. சிவகாசி என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி அப்படிங்கிற ஒரு கிராக்கர்ஸ் கடை இருக்குது. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் அண்டு நிறைய டிஸ்கவுண்ட் போகிறதா நம்ம கேள்விப்பட்டோம். அந்த கிராக்கர்ஸ் கடையை தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இன்றைக்கி வந்திருக்கோம். ஓகே, வாங்க உள்ளே வந்து நம்ம போகலாம். இப்போ தீபாவளினாலே வந்து சிவகாசி தான் வந்து ஞாபகம் வரும். இப்போ என்ன விதமான பட்டாசுகள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? இந்த வருஷம் வந்து என்ன பட்டாசை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க? நிறைய புது வெரைட்டி நிறைய இருக்குது. ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர்ஸ் அதுன்னு சொல்லி நிறைய வெரைட்டி புதுசு வந்துருக்குது. வாங்க ஒன்றா பார்க்கலாங்களா அப்படியே? ஓகே வாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து அம்பர்லா மாதிரி சுற்றிட்டே கீழே இறங்கும். புது வெரைட்டி இப்போ வந்து நிறைய கம்பெனி இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது அசோக் ஸ்பார்க்லர்ஸ் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எடுத்து இது எப்படி அம்பர்லா மாதிரியே வந்து ஆமாம் ஆமாம் நீங்கள் பற்ற வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது அழகாக சுற்றிட்டு அப்படி கீழே இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு இந்த வெரைட்டி எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. இந்த அது போக இந்த ஈமுக்குழி முட்டை. ஈமுக்குழி முட்டையா? சாப்பிட்றதுல வெடிக்கிறது. ஓகே ஓகே, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது பற்ற வச்சிங்கன்னா 2 ஷவர் ஃபங்க்ஷன் வரும். அந்த 2 ஷவர் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முட்டை வெளியே வரும். ஸோ இதை பற்ற வச்சிங்கன்னா ஒரு ஷவரு, அப்புறம் ஒரு கிராக்லிங்கு, அதுக்கடுத்து இந்த முட்டை அப்படியே ஊதி வெளியே வரும். ஓகே ஓகே ஓகே. குழந்தைகளை வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் நிறைய. ஆமா எல்லாமே குழந்தைங்களுக்கான வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த வாட்டர் குயின் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் கையை வச்சிங்கன்னா எதுவுமே ஆகாது. இந்த உதாரணம் இந்த எடுத்து பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபயர் பண்ணி ஆனால் சேஃபாக வெடிச்சுக்கணும். இது நம்ம பற்ற வச்சு கையை வச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஓகே ஓகே. ஸோ 100% சேஃபு. இது வாட்டர் ஃபங்க்ஷன்லாம் வரும். அப்புறம் நம்மக்கிட்ட வந்து லாலிபாப் ஸ்டிக்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் அப்படிதான். நீங்க பத்த வச்சுட்டு அதாவது காமிக்கலாம், லாலிபாப் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. நீங்க பத்த வச்சீங்கன்னா இது வந்து படப்படப்படன்னு சரவடிமா கையில வெடிக்கும். டைமிங் பாத்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு மேல டைமிங் இருக்கும், தகட்டுற அளவுக்கு இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்க வேற இக்னிட் பண்ண முடியாது. லாலிபாப். இப்போ நாங்க இப்போ சின்ன வயசுலாம் வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா 90s கிட் அவங்கலாம் பாத்தீங்கன்னா சீனி வெடி, விஜிலி வெடி, லட்சுமி வெடி, குறி வெடி, இது தாண்டி வந்து பெருசா எங்களுக்கு இருக்காது. மத்தாப்பு, சங்கு சக்கரம், அதுதான். இப்போ இவ்வளோ வெரைட்டி வந்து ஒவ்வொன்றா வருது. அது எதுக்காக கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ வந்து குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் நம்ம இப்போ எப்படி டெக்னாலஜிஸ் வந்து மாறிட்டே இருக்கு இல்லையா? ஒரே பொருளே வச்சு அடிச்சிருந்தா போர் அடிச்சிரும்ல. இப்போ உள்ள கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேம்ஸே வந்து ரொம்ப புதுசுலாம் ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல பார்த்தீங்கன்னா வெடியுமே வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறோம். ஏன்னா அவங்கள என்கேஜ் பண்ணணும் இல்லையா? அப்போ தான் கிட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் வேறு டிவி பார்த்து உட்காந்து அப்புறம் நாங்கள் வெடி விற்க முடியாது இல்லையா? ஸோ அவங்கள எப்படி இன்ஸ்பயர் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன தேவைப்படுன்றதை நம்ம இப்போ ரிசர்ச் பண்ணி பண்ணுறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி. நீங்க பத்த வச்சு வெடிக்கிறப்ப கையை வைக்கலாம், ஒண்ணு நெருப்பு தான் ஆனா சுடாது. டைட்டானியம் கெமிக்கல் சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்றது இது. சோ ரொம்ப சேஃப். சோ இப்ப சேஃப்டியும் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்களா? வெடி அடிக்கணும் அப்படின்னா ஒரு வாழை தண்ணியை பக்கத்துல வச்சுக்கோங்க, இல்ல இப்பவுமே வச்சுக்கணும். இப்பவுமே நம்ம கட்டாயமா வச்சுக்கணும். பெரியவங்க கூட நிக்கணும், எப்பயும் ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் கப் பக்கத்துல இருக்கணும். சோ அது வந்து மேண்டரி. சோ அது தவிர்த்து நம்ம என்ன பண்றோம்னா வெடியில நம்ம என்ன சேஃப்டி கொண்டுலாம் பண்றோம். சோ இது போல ட்ரெடிஷனல் வெடிலாம் இருக்கு இல்லையா, அதை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. சோ அதெல்லாம் சின்ன சின்ன மைனர் ஆக்ஷன்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எந்த குழந்தைங்களும் தெரியாது இது எப்படி வெடிக்கணும்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரா கொண்டு போய் ஃப்ளோர் பட கையில வச்சு சாகசம் பண்றது, இதெல்லாம் பண்றப்போ
சம்டைம்ஸ் அக்கடு. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளவு சேஃபா வெடிக்கணுமோ அவ்வளவு சேஃபா வெடிக்கணும். ஓகே. இப்போ நாங்க என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு வந்து லட்சுமி வெடி, குருவி வெடி தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அது இருக்கு நம்மகிட்ட இருக்கு. அது லட்சுமி வெடி, இருக்கு. குருவி வெடி எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. லட்சுமி வெடி, குருவி வெடி, ம். பாம் ஐட்டங்கள் நிறைய இருக்குது. குருவி வெடி நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து 5 ரூபா 50 பைசா, ஓகே, ஒரு ஓகே. பண்டல் 55 ரூபா, 10 பீஸ் இருக்கும் இதுல வந்து. ம். ஸோ அதே மாதிரி லக்ஷ்மி மூன்று லக்ஷ்மி பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் 8 ரூபா. லட்சுமி சிறுசா வர ஆரம்பிச்சிருச்சா? ஆமா, லக்ஷ்மி நிறைய வெரைட்டி இருக்கு. லக்ஷ்மி ஓகே. சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லா வெரைட்டிலும் இருக்குது. ம், ம், ம். ஸோ இந்த வெரைட்டி இருக்குது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 4-5 லக்ஷ்மி, ம். அதுக்கடுத்து டீலக்ஸ் இருக்குது, கோல்டு லக்ஷ்மி இருக்கு. ம், ம். இதுலயே வந்து 6 வரைக்கும் இருக்கு. இது வந்து 6 இன்ச் லக்ஷ்மி. ம், ம், ம். இது நம்ம பிராண்டோட தான், ஸ்ரீவாரி பிராண்ட். ஓகே, 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 ஓகே. இது எவ்வளோ? இது ஒரு பாக்கெட் பாத்தீங்கன்னா 55 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். ம், ம். 16 பிளே இது வந்து. ம், ம். வெடிச்சோன்னா அந்த இடம் குப்பை அவ்வளோ குப்பை சேரும் இது ம், வந்து. ம், ம். ஸோ லக்ஷ்மி வெடியே பாத்தீங்கன்னா புரியுது. பேசிக்காவே ம், ம், ம். அந்த ஒரு தீபாவளிக்கு வந்து இப்போ எப்படின்னா யார் வீட்டில் அதிகமாக குப்பை இருக்கோ அவங்க நல்லா செலிப்ரேட் பண்ணதான் இருக்கும். ஆமா, ஆமா. ஸோ அதுக்காகவே இந்த ஆரஞ்சு லக்ஷ்மி வந்து ம். ஒரு வெடி வெடிச்சாலும் ஒரு இதா இருக்கும், அந்த ம். அளவுக்கு குப்பை சேருது வந்து. ம். ஸோ அந்த லக்ஷ்மி வெடி இருக்குது. இது போக வெடிக்கிற வெடிகளில் நைட் பகல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ வந்து. ம், ம். லக்ஷ்மி வெடி, பாம் ஐட்டம் இது ஃபுல்லாக பகல் போடுறது தான். இந்த வெரைட்டி ஃபுல்லாக பகலில் போடுறது ஓகே, ஓகே. பாம் ஆனா ஐட்டம். இப்ப பகல்லாம் மேக்ஸிமம் போடுறதே நிப்பாட்டாங்க நினைக்கிறேன். மேக்ஸிமம் 6 மணிக்கு மேல தான் வந்து பட்டாசே வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் 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 ஆமாம். ம். கவர்மெண்ட் டைமிங் கொடுத்துருக்கு இல்லையா, வந்து டெய்லி காலைல 1 hour சாயந்தரம் 1 hour தான் கொடுத்துருக்காங்க. ம், ம். ஸோ அந்த 1 hour டைமுக்குள்ள வெடிக்கணுன்றப்போ ம். பகல்ல உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கம்மி தான். ம். எப்பவுமே வந்து சீனி வெடி, அணுகுண்டு, ம். கன் அவுட்டு, அப்புறம் லக்ஷ்மி வெடிங்க, ம். இதுதான் மேக்ஸிமம். சரம் தான் பேன் பண்ணிட்டாங்களே. ம், ம். ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும். ம். அதுக்கடுத்து நைட்டு தான் நிறைய இருக்குது. நைட்டு ஐட்டம்னா பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு 240 ஐட்டம் இருக்குது நைட்டு போடுறதா எல்லாமே. ஓ, ஓகே, ஓகே. 240 வெரைட்டி வச்சிருக்கீங்க. ஆமா, 240 வெரைட்டி ஓகே, வச்சிருக்கோம். ஓகே, ஓகே. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஐட்டம் டைப் ஆஃப் கிராக்கர்ஸ் நம்மள இருக்குது. எல்லாமே சீப் ரேட் தான். எல்லாமே அப் டு 90% டிஸ்கவுண்ட் பண்றோம் நம்ம. ம். ஸோ ஒன்னொன்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன். இப்ப ஒவ்வொரு பட்டாசுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல. ஆ. இங்க வந்து இந்த பட்டாசு வந்து ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி எந்த பட்டாசு சொல்லுவீங்க? இப்போ ஒரு சில கடைங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் பிராண்ட் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ம், ம். இப்போ ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் இருக்கும், சோனி மட்டும் தான் இருக்கும். நம்ம அப்படி கிடையாது. ம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா விதமான வகையான பிராண்ட்ஸும் உள்ள மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ம். எது பெஸ்ட்டோ அது மட்டும் வாங்கினா போதும். ம். அந்த கம்பெனில எது சீப்பா இருக்கும், எது பெஸ்ட்டாவும் இருக்கும். ம். சீப்னா ரொம்ப பொருள் பணம் மட்டும் சீப்பா இருந்து பொருள் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே ஒர்த்து இல்லை. ம். பணம் கம்மியா இருக்கணும், பொருள் தரமா இருக்கணும். ம். அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து 12-14 வருஷம் ஆச்சு பிசினஸ்ல வந்து. ம், ம். 15 வருஷம் சர்ச் பண்ணி நம்ம என்னென்ன பிராண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி இம்ப்ரவைஸ் பண்ணி ம். கொண்டு போயிருக்கிறோம். எல்லாமே யூனிக்கா இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ ஒரே பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கடைக்கு இன்னொரு கடைக்கு விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ம், ம். கம்மியாக இருக்குன்னு இன்சென்ஸ் எப்படின்னா நம்ம அந்த கம்பெனி தரமாக கேட்டு வாங்குவோம். ம், இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃப்ளவர் பாட் எடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு போஸ்ட் ஹைட் வேணும்னு கேட்பாங்க. ம், ம், ம். சில பேர் எனக்கு வந்து ஃப்ளவர் பாட் வெடிச்சா மட்டும் போதும், ம், ம். அது போஸ்ட் போகுதோ இது பண்ண தேவை கிடையாது ம், அப்படிம்பாங்க. ம். ஸோ நம்ம அந்த மாதிரி யூனிக்காக பார்த்து இந்த கெமிக்கல் காம்பினேஷனை பண்ணி கொடுங்க, எனக்கு இவ்வளோ ஹைட் வரணும், இவ்வளோ ம். தூரம் டைமிங் இருக்குன்னு கேட்டு நம்ம வாங்குறோம். ஸோ டைமிங்லாம் அடிச்சிக்கவே முடியாது, ம், பக்காவாக ம். சூப்பராக இருக்கும் எல்லாமே. இப்போ நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்தோன்னு வைங்களேன், இப்போ ஒவ்வொரு படம் வந்தா இப்போ சந்திரமுகி வெடின்னு வரும், பீஸ்ட் வெடின்னு வரும், கேஜிஎஃப் வெடி வரும். அந்த மாதிரி படம் வச்சே நிறைய வெடிகள்லாம் வரும்ல. ம். அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இங்க இருக்கா? இருக்கு நம்மகிட்ட. அவெஞ்சர்ஸ் இருக்குது, தார் இருக்குது. ம், ம். இப்போ உதாரணத்துக்கு அதான் தார் திருப்பி வாங்குறாங்களா? வாங்குறாங்க. ம், ம், ம். நிறைய பேர் வந்து அந்த ம், ஆ. அதாவது வெடிகள்ல வந்து இப்போ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ ம். அது ஃபுல்லா நாங்களும் அதை எப்படி ரூம் போட்டு யோசிப்பீங்களான்ற மாதிரி ஆ, ஆ. நம்ம ஆளுங்களும் ரூம் போட்டு யோசிச்சு இந்த மாதிரி புதுசா ட்ரை பண்ணி ம், இந்த தார் ஹேமர் இருக்குது. ம். பற்ற வச்சீங்கன்னா அப்படியே இது வந்து ஷவர் வித் கிராக்லிங் கூட இருக்கும். ஓகே, ஓகே. ஃபங்க்ஷன் பார்க்க சூப்பரா இருக்கும். ம். ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஃபிலிம் யூனிட்டாகவும் நம்ம பண்றோம். ஓகே. இப்போ ஒரு கப்பல்ஸ் வராங்க, எங்களுக்கு வந்து இந்த வருஷம் தல தீபாவளி அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலா வந்து நீங்க தல பட்டாசு தீபாவளி பேக்னேயும் நம்ம வச்சிருக்கோம். ம். எப்படின்னா இப்போ நிறைய பேத்துக்கு என்னன்னா அந்த ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்ல வந்து வெடி பார்த்து செலக்ட் பண்றதுலாம் டைம் இருக்க மாட்டேங்குது. ம், எனக்கு இந்த வெடி கொடுங்க அந்த வெடி கொடுங்க. 90s கிட்ஸ்லாம் பார்த்தோம்னா இப்போ கடைக்குள்ள அப்புறம் சந்தர்ப்பமாக மாறிடுவாங்க. ஆமா, ஆமா. நான் ஒடியா நினைச்சுக்கிற மாதிரி இந்த வெடி அந்த வெடின்னு மாறிடுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது, டைமே இருக்க மாட்டேங்குது. ஸோ என்ன பண்றாங்கன்னா 5000 ரூபாய் ஃபேமிலி பேக், ம். எனக்கு தலை தீபாவளி பேக் கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ம். ஸோ அதுக்கேற்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு என்ன மாதிரி வெடி எதுவுமே தேவை, மேக்ஸிமம் நைட் வெடி தான். ம், ஸோ அதில் யூனிக்கா என்ன இருக்கும், ம். ஏன்னா போடுறப்போ அவங்க சாட்டிஸ்ஃபையா இருக்கணும், ம். புதுசாகவும் இருக்கணும். ம். ஸோ அந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லான வெடி நிறைய இருக்குது. ம். ஸோ அந்த ஃபேமிலி பேக் டிஃபைன் வச்சிரும். அதில் ம். குருவி வெடி, லக்ஷ்மி எல்லாமே இருக்கும். அதுக்காக அது நைட் போடுற வெடியும் இருக்குது, அதில் எல்லா வெடியும் கலந்து தான் வரும். ம். கம்மி மத்தாப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும். ஸோ கம்ப்ளீட் பேக்கா இருக்கும். அவங்களுக்கு ஒரு காம்போ பேக்கை என்ஜாய் பண்றதுக்கான மைண்ட் செட் கிடைக்கும். இப்போ தலை தீபாவளி பேக் அப்படிங்கிறப்ப என்னென்ன மாதிரி பேக்லாம் வச்சிருக்கீங்க? இப்போ ஃபேமிலி பேக்னு சொல்லி அதான் 3000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய் இந்த ம். 3 பேக் இருக்குது. ம். 3000 ரூபாய் ஃபேமிலி பேக்கு, ம். 5000 தலை தீபாவளி பேக்கு, ம். 10000 ரூபாய் எலைட் ஃபேமிலி பேக்னு சொல்லி 3 பேக் வச்சிருக்கோம். இது போக 15000 ரூபாய் கஸ்டமைஸ் பண்ண சொல்லி இப்போ ஒருத்தவங்க பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ம், ம். அவங்க வந்து 30000 ரூபாய்க்கு எனக்கு 30000 வெடி வேணுங்க, ம். எல்லாம் கலந்து கொடுங்க அப்படின்னாங்க.
சஜஷன் 2 சஜஷன் கொடுப்போம். இந்த மாதிரி பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி. ம். ஸோ அவங்க மோர் ஓவர் சஜஷனை அக்செப்ட் பண்ணுவாங்க. சில பேர் இல்லை சார் நீங்களே பார்த்துங்க சார், எனக்கு தெரியாது சார், எனக்கு எங்கள் வீடு அந்த வயசு குழந்தைங்க இருக்குது, நீங்களே பார்த்து போட்டு கொடுத்துருங்க, நம்ம போட்டு கொடுத்துருவோம், கஸ்டமைஸ் பண்ணிடுவோம். சிவாசி ரேட்டுக்கும் அதர் டிஸ்ட்ரிக்ட் ரேட்டுக்கும் பயங்கர டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ சென்னையிலலாம் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, ஒரு 40 ரூபான்னு விற்கிற பொருள் அங்கே வந்து 100 ரூபா 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆமாம், அது வந்து இப்போ நேராக இங்கே வாங்கினேன்னு வைங்களேன், நான் சிவாசிலேருந்து ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ மிச்சமாகும் காசு? நீங்கள் வந்து அப் டு 90% மிச்சமாயிடும். எப்படி சொல்கிறோன்னா, இப்போ நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணுற இடத்துல நாங்கள் வந்து ஸ்டாக்கிஸ்டாக இருக்கோம். ஸோ நாங்கள் அதை ஒரு கம்பெனியில் ஒரு பெட்டி வாங்கினா ஒரு விலை சொல்லுவாங்க, ஒரு லாட் வேணா விலை சொல்லுவாங்க. ஒரு பெரிய பல்க் லெவலில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப விலை குறையும். உதாரணம் எடுத்தீங்கன்னா, நாங்கள் குருவி வெடி பர்ச்சேஸ் பண்ணோம்னா மினிமம் வந்து ஒரு 8 லட்சம் பாக்கெட் வாங்குவோம். 8 லட்சம் பாக்கெட் நம்ம வாங்குறப்ப விலை குறைச்சி நாங்கள் பேசுவோம். அந்த கம்பெனி அந்த குவாலிட்டி தான் கொடுங்க, எனக்கு இந்த திக்னஸ் உங்களை வெடி வந்து இந்த மாதிரி வெடிக்கணும், எனக்கு 5 குருவி வெடிச்சு 5மே பேப்பர் உடஞ்சி தூள் தூளாக போயிடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி அதை வாங்க முடியுது. விலை குறைச்சி எங்களுக்கு கிடைக்கும் பல்காக ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறப்போ. வெளியூர் கடை போடுவாங்க, சீசன் கடை போடுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற பிஸ்னஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு ஷூ கடை வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கடை வச்சிருப்பாங்க. தீபாவளிக்கு மட்டும் ஒரு கடை போடுவாங்க. ஸோ அவங்க இந்த பிஸ்னஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்ககிட்ட தான் வாங்குவாங்க. இப்போ நான் வந்து எங்ககிட்ட மட்டும் குறைஞ்சது ஒரு 350 கடைகளுக்கு மேலே நாங்கள் சப்ளை பண்ணுறோம் வருஷத்துக்கு. வந்து பெரிய கடைகளுக்கு, மீடியம் சைஸ் கடைகளுக்கு. பெரிய கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா பல்க் ஸ்டாக்கிஸ்ட் இருப்பாங்க, எங்களுக்கு அடுத்து வாங்கி ஸ்டாக் பண்ணுவாங்க இல்லையா, எங்ககிட்ட பொருள் வாங்கிப்பாங்க. இப்போ மேனுஃபேக்சராக இருக்கும், எங்ககிட்டே பார்த்தீங்கன்னா 10,000 பாக்ஸ் 5,000 பாக்ஸ் அவங்க பிராண்ட் நேமில் போட்டு பிரிண்ட் பண்ணி வாங்கி விற்பாங்க. நிறைய ஃபண்டு சிட் ஃபண்ட்ஸ் பிடிப்பாங்க. சிட் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் பிடிக்கிற ஃபண்ட் இருக்குது, சின்ன லெவல் பிடிக்கிறது. அதாவது 100 பாக்ஸில் ஆரம்பிச்சு 5,000 பாக்ஸ் வரைக்கான ஃபண்ட் கஸ்டமர் நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ அவங்க வாங்குவாங்க. வெடி வந்து நீங்கள் இந்த மாதிரி பல்கை நம்ம வந்து சேல் பண்ணுறதுனால நாங்கள் வாங்குறதுமே கம்மி குறைச்சலாம் வாங்கிப்போம். இப்போ டிமார்ட்ல உள்ள ப்ரைஸுக்கும் அவங்க பக்கத்தில் பிடிக்கிற ரேட்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதான் பிடிக்கிற நம்ம வந்து பண்ண முடியாது. நான் அவங்க வந்து எப்பவுமே அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்மியாக அவங்க வேணும்னா நீங்கள் சிவகாசிக்கு வாங்க, உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கிங்க. வர முடியாதவங்க வெப்சைட் இருக்குது, வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி பெஸ்ட் ஃபேக் கிராக்கர்ஸ் வெப்சைட் இருக்குது, ஸ்ரீவாரி கிராக்கர்ஸ்.com வெப்சைட் இருக்குது, நெக்ஸ்ட் ஃபேக் கிராக்கர்ஸ் வெப்சைட் இருக்குது. ஸோ 3 நம்ம சைட் தான். நீங்கள் எதில் வேணா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு பயம் இருக்கும், நான் வந்து பார்சல் வாங்குறேன் அப்படின்னா அப்படிங்கிறப்போ அது கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்ல, அதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? என்ன ஆன்சர் ஆகும்னா, ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது வந்து நம்ம வந்து ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறோம். அரௌண்ட் 13 இயர்ஸ் ரெக்கார்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ நம்மளுடைய கூகுளில் போய் ரிவ்யூ பார்த்துக்கலாம், யூடியூப் சேனல் இருக்குது, நம்ம ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது. இது போக வந்து எங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சேனல்ஸ் பார்த்து வர கஸ்டமரும் விட ஒரு டைம் சேனல் பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க 10 பேர் ரெஃபர் பண்ணுறதா நாங்கள் வச்சுப்போம். ஏன்னா அவங்க ரெஃபர் பண்ணுறது மூலியமாக தான் எங்கள் மார்க்கெட் டெவலப் ஆகும். புதுசாக வரவங்களை விட ரெஃபரல் பேஸ்டாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து இதான் நீங்கள் நம்பிக்கை தான் எல்லாமே. நாங்கள் பொருள் வந்து இப்போ எங்களுக்கு சொந்த கடை இது வந்து. ஸோ நான் வந்து சொந்தமாக வந்து சிவகாசி மெயின் ஆஃபீஸ் எங்களுக்கு. இந்த மாதிரி எனக்கு 5 கடைங்க இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்பராக பண்ணுறோம், ஹோம் டெலிவரி பண்ணுறோம், பொருள் வீட்டுக்கே வந்துடும். அதாவது டெலிவரபிள் லொக்கேஷனாக இருந்துச்சுன்னா, ரொம்ப கிராமம்லாம் இருந்துச்சுன்னா போகாது. அப்புறம் சிவாசிக்குள்ள பண்ணுறோம் இல்லை வெளியே கூட? தமிழ்நாடு ஃபுல்லாக ஹோம் டெலிவரி. பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து எங்கிட்ட ஒரு 45 பின்கோட்ஸுக்கு வந்து டெலிவரி பண்ணுறோம். அந்த ஹைதராபாத் இதுக்கு மட்டும் இப்போ சர்வீஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ பர்வீன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ எமர்ஜென்சி டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு, ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட்னால அந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பண்ண முடியாதனால அது பண்ண முடியல. மிச்சம் எல்லாமே நாங்கள் டோர் டெலிவரி நாங்கள் வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போயிடுறோம். ஸோ அதுவுமே ஒரு ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இங்கே நிறையா பொருட்கள் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து இது ஒன்று ப்ரைஸ்மெண்ட் சொல்லிட்டீங்களே, பார்க்குற கஸ்டமர்ஸ் நம்ம பார்க்குற வியூவர்ஸும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வாங்கிக்கலாமா அதை வாங்கிக்கலாமா அப்படின்னு. நம்ம கட்டாயம் ப்ரைஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? யாரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? நம்ம பிரதர் இருக்கு, அப்படி அவர் தான் ஃபுல்லாக ஷாப் பார்த்துக்கிறாரு, சதீஷ்னு சொல்லி அவர் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். அவர் எல்லா வேலையும் சொல்லுவார். உங்களுக்கு இருக்குதுலே ரொம்ப கம்மியான ரேட்டில் உள்ளதுன்னா நம்ம ஸ்கைசாட் தான், நம்ம பிராண்டோடது, ஸ்ரீவாரியோடது. இவரும் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ விற்கலாம் சொல்லுங்க? ஸ்கைசாட் அப்படின்னா ஒரு 1.5 போஸ்ட் கைட்டு போகும்ண்ணா. 1.5 போஸ்ட் போகும். ஆமாம். 20 ரூபா? வெறும் 5 ரூபா. 5 ரூபா தானா? வெறும் 5 ரூபா. ஓகே, குழந்தைங்க விளையாடுற மாதிரி. இது மேலே போய் வெடிக்கிற ஸ்கைசாட் தான். ஓகே ஓகே ஓகே. கலர் இருக்காது, கிராக்லிங் மட்டும் வரும். 5 ரூபா வரும். ஓகே, இது வந்து இப்போ 5 ரூபா. ஒரு 5 ரூபாய்க்கு தரோம்ண்ணா. நம்ம மாதிரி என்னென்ன பிரைஸ்லாம் கம்மியா இருக்கு இப்போ? இருக்குண்ணா, ஸ்கைசாட்லேயே 16 ரூபாய்க்கு கலர் வர மாதிரிலாம் இருக்கும். இது வெறும் 16 ரூபா வரும். இது மேலே போய் மல்டி கலர் தான். மேலே போய் வெடிச்சு அந்த 30 ஷாட்டில் வரும் பார்த்தீங்களா? ஆமாம். அதே மாதிரி இதில் ஒரு சிங்கிள் பீஸ் கணக்கு. அப்புறம் இந்த வானவெளிலாம் இப்போ எவ்வளோ வரும்? இது பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வரும்ண்ணா. பார்க்கவே பக்காவாக இருக்கும். மேலே போய் இது கிட்டத்தட்ட ஒரு 450 அடி கைட்டு போகணும். 450 ரூபாய் கைட்டு போய் அந்த கலர் ரெட் கலரில், ரெட் ஜோன் பேர் அது. ரெட் கலரில் அந்த மேலே வெடிக்க ரெட் கலரு கீழே ஒரு ரிஃப்ளைட் ஆகிற மாதிரி இருக்கும். அது ரேட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வரும்.
1000 1000 பீஸ் ரெண்டு 1000 பீஸ் ஆயிரும். ஒரு பீஸ் பார்த்தா 500 ரூபா அந்த இதுல வரும். இப்போ பொறுத்து தான். சரவடி இப்போ பட்டாசுனாலே வந்து ஒரு வருஷம் வந்து சரவடி வெடிப்பாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன வச்சிருக்கீங்க? வச்சிருக்கோண்ணா. அதுக்கு பதிலாக தான் நம்ம டிஜிட்டல் வாழான்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்கோம். டிஜிட்டல் வாழனா எப்படி? அதாவது அந்த வாழால அந்த சில்லு மாதிரிலாம் இருக்காது, இது ரவுண்டா இருக்கும். ரவுண்டை சுத்தியே மருந்து இருக்கும். ஓப்பன் பண்ணிடுவோமா? ரவுண்டை சுத்தியே மருந்து இருக்கும். அது கூட உங்களுக்கு போய் ஏதாவது மேல வெடிக்கும் போது பறக்கும் செய்யும் இதாகும். இது அந்த பிரச்சனையே வராது. 100% சேஃப்டி. டைமிங் அதோட இது சூப்பர் டைமிங். அது கூட இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிடும் பார்த்தீங்களா? ஆனால் இது அந்த அதோட சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக ஒரு 40 செகண்ட் கிட்ட ஃபங்க்ஷன் ஆகும். இது எப்படி வெடிப்பாங்க? இந்த திரி அங்கே மேலே இருக்குண்ணா. எதுவுமே செய்ய வேண்டாம். அப்படியே திரியை இதில் வச்சு இல்லை அப்படி வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சு. இந்த ரவுண்டில் இங்கே ஆரம்பிக்கிறது அப்படியே சுற்றி இங்கே வரையும் முடிஞ்சிடலாம். ஓகே. ஆனால் அதே சவுண்ட் வருமா? அதோட சூப்பராக இருக்கும். டைமிங் நல்லா இருக்கும். அதோட சேஃப்டி. இப்போ எந்த வெடி வந்து இங்கே அதிக ரேட்டு, எது கம்மி? இந்த விலை வந்து இந்த விலை இருக்கு அப்படின்னா அதான் நம்ம அந்த 5 ரூபாய்க்கு காமிச்சோம்னா 5 ரூபாயில இருந்து 7000 ரூபாய் வரைக்கும் நம்ம வெடி இருக்கு. ஒரே ஐட்டம் ஒரே வெடியா. ஓகே. 7000 வெடி 7000 இந்த 500 ஸ்டார்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு மேலே இருக்கு. ஓ 500 அடிச்சு கண்டினியூஸா 30 60 சொல்றோம்ல. ஆமா ஆமா. அதுல 500 ஸ்டார்ட் கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும். வாட்டில் மல்டி கலர் தான். கம்பைன் ஐட்டம் தான். ஒன்றும் கம்பைன் நம்மகிட்ட எல்லாமே 2 வெரைட்டி வச்சுப்போம்னா. இப்போ இதுவே ரேட்டு கம்மியானதுல இருக்கும், ரேட்டு கூட இருக்கும். ஒருத்தன் பட்ஜெட் ரீதியா வேணும், 3000 வேணா எல்லாமே கவர் பண்ணணும்ப்பா அப்படின்னால அதுவும் இருக்கு. எனக்கு ரேட் இல்லை கொஞ்சம் இதுல எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் பக்காவா இருக்கணும், சூப்பரா இருக்கணும் அப்படின்னா அதுவும் இருக்கு. 2 விதமாவும் வச்சிருக்கோம் நம்ம. இப்போ கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஸ்டார்டிங் ரேட் எவ்வளவு? என்னென்ன பேக்லாம் இருக்கு? ஆனா 280 ரூபா ஸ்டார்டிங். 16 ஐட்டம் அதுல ஆரம்பிச்சு 90 ஐட்டம் என்னென்ன இருக்கும்? 16 ஐட்டத்துல சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான அதாவது நார்மல் இது ஸ்டார்டிங். இது ஃப்ளோர் பாட்டு, இது சாட்டை, சக்கரம், கம்பி மத்தாப்பு, அது போல 2-3 இந்த குறி வெடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ண்ணா. நல்லா தான் இருக்கும். இப்போ நைட் ஷாட்ஸ் அப்படின்னு இருக்கும்ல, அதெல்லாம் என்னென்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? இருக்குண்ணா. நம்ம ஸ்டார்டிங் 5 ரூபா காமிச்சோம் பார்த்தீங்களா, அதுல இருந்து இந்த ரேக் ஃபுல்லாமே ஸ்கை ஷாட் தான். ஓகே ஓகே. இது மேல உள்ள ஃபுல்லாமே ஒன்லே விதவிதமா இருக்கு. இந்த இதெல்லாம் பாட்டில் டைப் சூப்பரா இருக்கும். மேல போய் மல்டி கலர்ல வந்து இந்த ஸ்னேக் எஃப் டைம் மாதிரி அலையா போகும் பாத்துறீங்களா? ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி எஃபெக்ட் வருது. அதுல 4-5 ஃபேன்ஸ் இருக்கு, 3 ஃபேன்ஸ் இருக்கு, அதுல 3 7 ஸ்டெப். இது மேல போய் வெடிச்சு 7 இதா இருக்கும். ஒரே டைமிங்ல தான் போகும். போய் 7 இதா வெடிக்கும். ஓகே ஓகே ஓகே. அடுத்து அதே ப்ளூ இருக்கு, வாவ் ப்ளூ இருக்கு, வாவ் பர்பிள் இருக்கும். நயனா ஃபால்ஸ் பாத்திருக்கீங்க? போய் வெடிச்சு அப்படியே ஆமா சாரல் விழுற மாதிரி மழை விழுற மாதிரி இருக்கும். கீழே வரையும் வரும் அந்த ஃபங்க்ஷன்ஸ். ஓகே ஓகே. இது நல்லா இருக்கும். ஆமா. இதுல நம்ம அதுல 3 ஸ்டெப் இருக்கு, 2 3 ஸ்டெப் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 10-12 வரை டபுள் பால் இருக்கு. 10-12 வெரைட்டி இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு ரேட்ல. இப்போ 4-5 பேக்குனா 300 ரூபா வரும். 4 டபுள் பால்னா 450 ரூபா வரும். அந்த மாதிரி ரேட்டு கூட்டிட்டே போகலாம் ஃபங்க்ஷனுக்கு ஏத்தாப்புல. ஓகே. பெரியவங்க சொல்லிட்டீங்க, சின்ன பசங்க அவங்க நைட் ஷாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? சின்ன பசங்களுக்கு ஃபுல்லாமே நாவல்ட்டி ஐட்டம் தான். இந்த ஃபங்க்ஷன்லாம் சூப்பரா இருக்கும். சின்ன பசங்களுக்காண்டி கொண்டு வந்ததுதான். தீபாவளி அப்ப எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நிம்மதியா கை சாப்பிடணும்னா இது வந்து கைப்பட்டால் எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி இது என்ன பிரைஸ்? இது உங்களுக்கு 150 ரூபா வரும். இது வாட்டர் குயின். இது கை வச்சாலும் எதுவுமே ஆகாது. சேஃப்டி தான், பக்கா சேஃப்டி தான். இந்த கன்னுலாம் வந்து நிறைய வாங்குவாங்க, சின்ன குழந்தைங்க எல்லாம் வாங்குவாங்க. கன் எந்ததுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளவு ரேட் ஸ்டார்ட் ஆகுது? இருக்குண்ணா. கன்னுல இப்ப 2 ரேட் இருந்துச்சு. நம்ம பழைய மாடல் வந்து இந்த ரோல் கேப் போடுவோம் பாத்தீங்களா, அந்த அது மட்டும் தான். இப்ப வந்து ரிங் கேப்னு சொல்லி இன்னொரு ஆல்டர்னேட்டா வந்திருக்கு. ரோல் கேப் கூட அந்த வெடிக்கும் போது டப் டப்னு தெரிக்கும் கண்டு. இந்த ரிங் கேப்ல இதுல தெரிக்காது. அப்படின்னா பக்கா சேஃப்டியா இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுல நிறைய வித்தியாசமா கண்ணெல்லாம் இருக்கு. 10-15 அது 50 ரூபால ஆரம்பிச்சு அது 250 ரூபா வரைக்கும் கண்ணு வச்சு. டிரான்ஸ்பரண்ட் கண்ணெல்லாம் இருக்கும், சூப்பரா இருக்கும் பார்த்தாலே. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பார்சல் எல்லாம் கேட்டீங்களா, இது எவ்வளவு பிரைஸுக்கு இருக்கும்? இந்த பார்சல் அது பாத்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபா தான் அந்த பெட்டி. 10,000 ரூபா ஒரு பெட்டி ஃபுல்லா இருக்கு. இன்னும் ஆளு சாப்பிட போயிருக்காங்க கஸ்டமர். ஓகே ஓகே. அவர் இன்னும் வந்து ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவருக்காண்டி வெயிட்டிங்ல வச்சிருக்கு. இப்போ 10,000 இவ்வளவு வெடி? 10,000 ரூபாய்க்கு. ஆமா. எவ்வளவு இப்ப கட்டிருப்பாங்க? இப்போ 10,000 ரூபாய்க்கு வெடி இருக்குன்னா டிஸ்கவுண்ட் போக தான் சொல்றேன். அவ எவ்வளவு இது உள்ள எவ்வளவு பொருள் இருக்கும்? நீங்க இது ஒரிஜினல் ரேட் வந்து அதாவது நம்ம ஊர்ல வாங்கினீங்கன்னா ஒரு ரேட்டா இருக்கும். இதுல இருந்து ஒவ்வொரு கடையும் பொறுத்து. ஓகே. இப்போ இதுல ஃபுல்லா நைட் ஐட்டம் தான் இருக்கு நிறைய. ஆமா, எல்லாமே கலந்து வாங்கியிருக்காங்க. வீட்டுல 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஓகே ஓகே. எல்லாரும் சேர்த்து கலந்து வாங்கியிருக்காரு. இன்னும் வாங்குறேன்னு இருக்காப்ல. போய் சாப்பிட போயிருக்காப்ல. அதனால வெயிட்டிங். எந்த ஊருக்காரர் இவரு? அவர் சென்னைக்காரர் தான். சரி சரி சரி. ஓகே. இதுதான் அந்த சொன்னீங்க ரிங். இது வந்து நார்மல்னே. ரிங் கேப்ன்றது இந்த இது அவர் பார்சல் நம்ம தனியா காட்டுவோம். ஓகே. இப்போ கிஃப்ட் பாக்ஸ் காமிக்கிறீங்க. கிஃப்ட் பாக்ஸ் காமிக்கிறது தான் இருக்கு ஸ்டார்டிங். இதுதான் 250 ரூபா தான். ஆமா 250. இது பெருசுல இருக்குல பெருசா? இருக்குல 90 3000 இது பெருசு. இந்த அந்த இதானா? இந்த இருக்கு. அத காட்டிடுங்க. ரெண்டு கையில. இந்த gift box வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இதான் எண்ட். ஆமா, இது பெரிய பாக்ஸ். ஆமா 16 ஐட்டம்னா 235 ரூபாய் வரும். நான் சொல்ற ரேட் வந்து ஹோல்சேல் ரேட்.
நீங்கள் ஊரில் கடை போடுறதுக்கு ஃபண்டு பிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, சின்ன சரி எல்லாம் ஒரு பக்கம் அவங்களுக்கு உண்டான ரேட்டு. மினிமம் ஒரு 50 பாக்ஸ் வாங்கினா இந்த ரேட்டு. ரீட்டைல் இதோட கொஞ்சம் கூட வரும். ஹோல்சேலில் வாங்குறப்ப நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி தருவோம். ஓகே, இந்த பாக்ஸ் எவ்வளவு? இது வந்து 90 ஐட்டம் வரும்ண்ணா. சிவகாசியில் நம்ம தான் பண்ணுறோம். 90 ஐட்டம். இது 2700 வரும். இந்த தெலுங்குல என்னென்ன இருக்கும் பின்னாடியே போட்டு? எல்லாமே இருக்கும். 12 ஷாட் வந்துடும், ஸ்கை ஷாட் வந்துடும், நாவல்டி ஐட்டம் 15-20 ஐட்டம் வந்துடும், கம்பி மசாப்பில் 10 ஐட்டம் வந்துடும். அப்புறம் இது டே ஸ்டார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு 10-15 கிட்ட வந்துடும். சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்சது வந்துடும். எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இது கிட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ ஸ்ரீவரில் மட்டும் தான் அந்த பெரிய கிஃப்ட் பாக்ஸே 90 ஐட்டம் நம்மகிட்ட இருக்கு. ஓகே ஓகே. எல்லாமே 60, 62, 70 வச்சிருக்காங்க. நம்ம அதையும் தாண்டி 90 ஐட்டம் பண்ணுறோம். ஓகே சார், இப்போ பல விதமான பட்டாசுகள்லாம் காமிச்சிட்டீங்க, எல்லா ப்ரைஸும் வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ சிவகாசியில் வந்து நம்ம கடைக்கு நேரில் வரணும் அப்படின்னா எந்த இடத்துக்கு வரணும், எங்கெங்கே பிரான்ச் இருக்குது, எப்படி இப்போ நான் வந்து வெப்சைட்டில் வாங்கணும்னா என்ன மாதிரி வாங்கணும் அப்படிங்கிறத எங்கள் மக்களுக்காக சொல்லி முடியுமா? இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சாத்தூர் ரோட்ல கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கடை வந்து சிவகாமிபுரம் காலனின்னு கேட்டால் இறக்கி விட்டுருவாங்க. நம்ம கடையை பேர் சொன்னாலே இறக்கி விட்டுருவாங்க பஸ்ஸில். இன்னொன்று வந்து நீங்கள் பஸ்ஸில் இறக்கிட்டு பிக்கப் பண்ணுறது ஃபோன் பண்ணிங்கன்னா நான் ஆள் அனுப்பிச்சு விட்ருவேன். ஓகே ஓகே. ஸோ எனக்கு பக்கம் தானே, ஒரு 1.5 கிலோமீட்டர் கிடையாது. 2 மினிட்ஸில் பசங்க வந்துடுவாங்க. இது ட்ரெயினில் வரதா இருந்ததுன்னா சாத்தூர் ஸ்டேஷன் பக்கம். சிவா ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா சிவா ஸ்டேஷன் பஸ் ரொம்ப தூரம். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்தீங்கன்னா 300-400 செலவாகும். எனக்கு ஆள் அனுப்பிச்சுன்னா கிட்டத்தட்ட 1/2 hour ஆகிடும். ஸோ நீங்கள் சாத்தூர் ஸ்டேஷன் இறங்குனீங்கன்னா இறங்கினோடனே பஸ் ஸ்டாண்ட் பக்கம். ஸோ அப்படியே பஸ் ஏறி வந்துடலாம். சாத்தூர் வந்து கரெக்டாக 18 கிலோமீட்டர் கடை வந்து. வெப்சைட்டில் ஆர்டர் போடுறதா இருந்தால் வெப்சைட் லிங்க் நம்ம 3 வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருவோம் நம்ம. ஸோ அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 10,000 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட். ஸோ அது போக வந்து 5,000 rupeesக்கு மேலே வாங்கக்கூடிய எல்லா கஸ்டமருக்குமே வந்து நம்ம அந்த ட்ராவல் பேக் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துலாம். இப்போ கரெக்டாக பார்த்துட்டு வரேன், இந்த வீடியோ நான் பார்த்து தான் வரேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆஃபர் தருவீங்க ஸ்பெஷலாக? அதுதான் அந்த ட்ராவல் பேக் ஒன்று கொடுத்துருவோம் நம்ம. ஸோ பேக்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தா தான் இருக்கும். பேக் ஒன்று காமிச்சிருந்தாங்களா, பேக்கில் ஒருத்தா தான் இருக்கும். ஆக ஓசையாக கொடுக்குற பேக் ஒருத்தர் இல்லாமல் இருக்காது, நல்லா தான் இருக்கும். பொருள் உங்களுக்கு தரமாக இருக்கும். நீங்கள் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் சார். இப்போ எத்தனாம் தேதிக்குள்ளே வந்து வாங்கலாம் சார்? நேராக வரதா இருந்துச்சுன்னா நீங்கள் தீபாவளிக்கு 1 நாள் முன்னாடி கூட வரலாம் சார். ப்ரைஸ் தான் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் இந்த 1ஆம் தேதிக்கு அப்புறத்துலேருந்து ப்ரைஸ் ரிவைஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோ போட்டதுனால ப்ரைஸ் சொன்னதுனால நம்ம வந்து ஒரு 10லேருந்து 12 தேதி இந்த விலையை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரைஸ் ரிவைஸ் பண்ணி தான் அதில் சூழ்நிலை வந்துடும். ஏன்னா இப்போயே 30 ஷாட்லாம் வந்து ரேட் பயங்கரம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நம்ம செல்லிங் ப்ரைஸே 280 rupees தான் 30 ஷாட்டு. இப்போ பர்ச்சேசிங் ப்ரைஸும் 280 rupees தான். ஸோ லாபம்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே. ஸோ அதனால் வந்து நம்ம அதுலேயும் டிஸ்கவுண்ட் தரோம், 5% தரோம். அது கொடுத்தாச்சுன்னா நம்ம அதுலேயுமே 10 ரூபா 15 ரூபா குறைஞ்சிரும். ஸோ நம்ம லாபமே கிடையாது. வேற பொருட்களே 1 ரூபா 2 ரூபா வச்சுக்க வேண்டியதான். அதனால் வந்து வேகமாக வந்து வாங்கிக்கிட்டா எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் நம்பி போடலாம். அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் போட்டால் கொஞ்சம் டிலே ஆகும் சர்வீஸ் வந்து. ஏன்னா நினைச்ச பட்டாசும் கிடைக்கிறது, நினைச்ச பட்டாசும் கிடைக்காது. ஸ்டாக் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 300 எல்லா ஸ்டாக்கும் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வருது, 200 ஆர்டர்ஸ் மேலே வருது. ஸோ அதனால் எல்லா ஸ்டாக்கையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ 15 வந்தீங்கன்னா ஏன்னா அஷ்யூர் பண்ண முடியும். ஒரு 300 வெரைட்டிஸ் எப்பவுமே ஸ்டாக் இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்து வந்தாங்கன்னா வெரைட்டிஸ் குறைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. 15 தேதிக்குள்ளே வாங்கிருக்கேன் டெலிவரிலாம் வந்து கட்டாயமா. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக வந்து நிறைய பட்டாசுகள் வந்து காமிச்சிங்க. குழந்தைகள் வந்து அதிகமாக விருப்பப்படுற பட்டாசுகள்லாம் காமிச்சிங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. கட்டாயம். தேங்க்யூ.